வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. தை மாத கிரக நிலைகளை பார்க்கும்போது சூரியன் மற்றும் செவ்வாய் ஆகிய இருவரும் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை. மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் மட்டும் சாதகமாக மாறுகிறார். மற்ற கிரகங்கள் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாகவே சஞ்சரிக்கின்றார்கள். வரவும் செலவும் ஏறக்குறைய சரிசமமாகவே இருக்கும். அதனால் சேமிப்பிற்கு வாய்ப்பில்லை. மாதத்தின் கடைசி வாரத்தில் பணத்தட்டுப்பாடு சற்று கடுமையாகவே இருக்கும். எந்த செலவையும் தவிர்க்க முடியாது. 7ஆம் ஸ்தானத்தில், அதாவது சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகதியில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படக்கூடும். நிச்சயதார்த்தம், திருமணம், சீமந்தம், மகப்பேறு, குழந்தையின் ஆண்டு நிறைவு போன்ற சுப செலவுகளில் பணம் விரயமாகும். ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமையும் பாக்கியமும் இருக்கிறது. பிள்ளை அல்லது பெண் ஒருவருக்கு பணி நியமன உத்தரவு கிடைப்பது குடும்பத்தில் மகிழ்ச்சியை அளிக்கும். திருமணமான பெண்கள் கருத்தரிப்பதற்கு ஏற்றவாறு கிரகங்கள் அமைந்துள்ளன. கூடிய வரையில் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள். இல்லாவிட்டால் புதிய கடன்களை வாங்க வேண்டி வரும். உத்தியோகத்துறையினை பொறுத்தவரை உத்தியோகத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் ராகுவுடன் இணைந்து கும்பராசியில் சேர்ந்திருப்பதாலும் ஜென்ம ராசியில் சுக்கிரன் வலம் வருவதாலும் அலுவலக பணிகளில் உற்சாகமும் திறமையும் ஊக்கமும் மேலிடும். நிர்வாகத்தினரின் பாராட்டுதல்கள் மனதிற்கு உற்சாகத்தை அளிக்கும். சிலருக்கு பதவி உயர்வுடன் வெளியூருக்கு மாற்றல் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளது. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் தனுசு ராசியினருக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் இந்த மாதம் முயற்சி செய்யலாம். வெற்றி கிடைப்பதற்கு கிரக நிலைகள் சுப பலன் பெற்று திகழ்கின்றன. தொழில் வியாபாரத்துறையை பொறுத்தவரை உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கும் கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றன. புதிய கிளைகள் திறக்க முடியும். நிதி நிறுவனங்களில் உதவி எளிதில் கிடைக்கும்.